ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு டசல் டிசைன் பார்த்துடலாம். இப்போது சாரி பீஸ்லேருந்து எனக்கு வந்து கொஞ்சோண்டு தான் மிச்சம் இருந்துச்சு. 2x2 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. அதே மாதிரி ப்ளவுஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பிறகு அதில் கொஞ்சோண்டு பார்டர் மிச்சம் இருந்துச்சு. அது வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் மிச்சம் இருந்துச்சு, அதனால் அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ப்ளவுஸ் பீஸ்லேயும் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் மிச்சம் இருந்ததுனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் ரோப் வந்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் ரோப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டில் இப்போது இந்த பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேலே சாரியோட நல்ல பக்கம், அது சாரி ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் ஒன்றா பார்த்துக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸோட கெட்ட பக்கத்துக்கு மேலே தான் நான் வந்து தையல் போடுறேன். சரிங்களா, கெட்ட பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ தையல் போட்ட பிறகு 4 சைடு வந்து நான் சின்ன சின்னதாக வந்து நாச்சஸ் கொடுத்துட்றேன். அதாவது தையலை ஒட்டி கட் பண்ணாமல் தையல்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து 4 பக்கத்துக்கும் குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுங்க. ஏன்னா தையலை ஒட்டி கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பெரட்டும் போது என்ன ஆகும்னா பீஸ் வந்து சைட்லேருந்து கிழிய ஆரம்பிச்சிடும். அதனால தான். இல்லை அவங்களுக்கு வந்து கிழிகிற மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் பெரட்ட போகிறதில்ல, சைடில் இருந்து தான் பெரட்ட போகிறோம். ஏன்னா சைடு வந்து நம்ம அந்த இடத்துல கயிறு வைக்கிறனால அது அந்த பிசுரெல்லாம் மறைஞ்சிரும். அதனால் சைடில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாச் போட்டுக்கிட்டு, ஏன்னா எனக்கு வந்து இந்த எல்லோ கலர் பீஸ் உள்ளே போயிடும், பிங்க் கலர் பீஸ் தான் வெளியில் தெரியும். ஸோ அதனால் நான் எல்லோவில் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி பெரட்டி எடுத்துருங்க. பெரட்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்படியே அயன் பண்ணாலும் ஓகே, உங்களோட சௌகரியம். அயன் பண்ண டைம் வந்து அயன் பண்ணிடுங்க. அப்படி அயன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து 4 சைட்லேயும் ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துருங்க, ஒரு அமுக்கு தையல். அதே மாதிரி இப்போது அந்த 4 சைடு கார்னரையும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறனால குத்தி விட்டு எடுத்துக்கோங்க சிசரை வச்சு. ஆனால் சிசரை வச்சு குத்துறீங்கன்னா சிசரோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, துணியை ஓட்டையாக்கிடும். அதனால் இப்போ வந்து 4 சைடும் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்த பிறகு இப்போ இந்த பீஸோட சென்டர் வந்து நம்ம எடுக்கணும். சென்டர் வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த நடுவில் வந்து மார்க் பண்ணுங்கள். மடிச்சுட்டு அந்த மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு சைடு மார்க் பண்ணியிருப்பீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த பீஸோட சென்டர் வந்து கிடச்சிரும். அந்த 4 டப்பா மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைடு இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் ஒரு லைட்டை நாச் பண்ணிட்டிங்கன்னா, ஐ மீன் சாக்கை வச்சு லைட்டாக கோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு பீஸோட 4 சென்டரும் கிடச்சிரும். இப்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நடுவில் வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கும் இந்த மாதிரி. இதோட சென்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு இந்த பீஸோட. இப்போது இதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் பீஸ் தான் தெரியணுங்கிறக்காக, ஹைலைட்டில் தெரியணுங்கிறக்காக அந்த பீஸை வந்து அந்த சென்டர் பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணலை, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் நான் வந்து எந்த அளவுக்கு அதை ஃபோல்டு பண்ணிக்கேன். அதாவது அந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த சாக்கில் மார்க் பண்ணிக்க பாருங்க. அதுலேருந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி இந்த அளவுக்கு நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சைடில் வந்து அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைன்லேயும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி இந்த பீஸை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 தையல், ஒரே இடத்துல வந்து 2 தையல் போட்டுட்டேன். ரொம்ப இழுத்து தையல் போடாமல் அந்த இடத்துல பாயிண்ட் மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பீஸ் வந்து நகராது. ரொம்ப பெரிய தையல் போடணும் அவசியம் இல்லை. ஊசி நூலை வச்சு கூட நீங்கள் வந்து தையல் போட வேண்டாம், ஊசி நூலில் கோர்த்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு தையல் மட்டும் கொடுத்து நாட் போட்டு ஊசி நூலில் கோர்த்துக்கோங்க. இப்போது 4 பக்கத்துலேயும் வந்து நான் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சின்ன சின்ன தையல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பிசுறு எல்லாத்தையுமே வந்து நான் கிளியராக வந்து அந்த சிசரை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா பிசுறு எந்த இடத்துலையும் நம்மளுக்கு தெரியக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த பீஸோட பேக் சைட்லேருந்து தான் நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த பீஸோட பேக் சைட்லேருந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா, இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ரோப் வந்து பேக் சைடில் வைக்கணும். அதனால அந்த இடத்த நல்லா மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. சரிங்களா, இப்போ வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டே கொண்டு போய் எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து பீஸோட பேக் சைடில் தான் நான் ரோப் வைக்க போகிறோம். அதனால் இப்போ பீஸை திருப்பி போட்டு எந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டில் ரோப் வச்சோமோ அதே இடத்த வந்து பேக் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்கிறத அப்படியே இந்த ரோப்புக்கு மேலே வச்சுட்டு சென்டரில் லைன் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வச்ச லைன், அந்த லைனுக்கு மேலேயே வந்து தையல் போட்டுவாங்க. ரோப்பை நல்லா நீளமாக வச்சுக்கோங்க, ரொம்ப குட்டியாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா 2 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 2 தையல், முடிக்கும் போது 2 தையல். சென்டரில் ஒரு தையல் இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு கெட்டியாக தையல் போடுறோமோ அது பிரியாமல் அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் லாங் லாஸ்டிக்காக இருக்கும்.
இப்போ வந்து நான் தையல் போட்ட பிறகு 2 தையல் போட்டு எடுத்துட்டேன். கெட்டி தையல் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடு கார்னரையும் 2 சைடு போட்டோமா, இப்போ இந்த 2 சைடு வந்து சும்மா தான் இருக்கும். அந்த 2ஐயும் இது மாதிரி திரும்ப சென்டரில் வந்து மடிச்சுக்கணும் இருக்கிற மாதிரி 4 இருக்கிற மாதிரி. இந்த இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் விளாடுவோம் பாருங்கள் பேப்பரில், அந்த மாதிரி தான் இது பார்க்குறதுக்கு இருக்கும். இது ஒரு பூ மாதிரி இருக்கும். பூ ரோஸ்லேருந்து இதழ்கள் பிரிஞ்சு வந்த ரோஸ் மாதிரி தான் இது பார்க்க இருக்கும். நான் ஃபைனலாக காட்டுறது எப்படி இருக்கும்னு. இதுக்கு கான்ட்ராஸ்டாக நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ணேன். இப்போது 2 தையல் கெட்டி தையல் போட்டு முடித்த பிறகு நூல் கண்டு எக்ஸஸாக இருக்கிறதுல கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பீஸை வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது அழகாக வரும். அதாவது அந்த ரோஸ்லேருந்து 4 பக்கமும் இந்த இது வந்து வரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். லைட்டாக ரொம்ப ஓப்பன் பண்ண வேணாம், இந்த மாதிரி லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோமே ஒரு தையல், அதனால அது ரொம்பவும் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்னதாக தான் ஓப்பன் பண்ண முடியும். இதுதான் பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பேப்பர்லேயும் பண்ணலாம், பட் ஃபேப்ரிக்கில் பண்ணும்போது டசல் மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கிற இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க அப்படியே ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும். இப்போ அந்த 2x2 பீஸ் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜில் வந்து இந்த ரோப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சைடு லைட்டாக ஒரு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசுறு எதுவும் வெளியில் வராது. அதுக்காண்டி தான் அந்த இடத்துல லைட்டாக மடிக்க சொல்லுவேன். இந்த மெத்தட் டெக்னிக் கூட நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன், பிசுறு வராமல் எப்படி நம்ம இந்த மாதிரி டேசல் ரெடி பண்ணுறது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தையல் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 2 தையல் போட்டு எடுத்த பிறகு இப்போ அந்த பீஸை வந்து எக்ஸஸாக இருக்கிறதுலாம் அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப பிசுறு இருந்தால் அது ஜரியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஜரின்றது அந்த சாரி, அதனால். இப்போ அதுக்கப்புறம் அந்த டேசலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக ஒரு ஏதோ ஒரு க்ரீன் கலரில் அந்த இது மாதிரி இருக்கும். க்ரீன் சொல்ல முடியாது, எப்படின்னா ஒரு ரோஸை நம்ம எப்படி பாருங்கள். இப்போ ஃபைனல் லுக் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃப்ளவரை சைடில் 4 இலைகளை வந்து பிரித்து விட்ட மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டசல் டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டேசல்லாம் கிராண்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அவங்க இப்போ வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் பீட்ஸ் மோத்தி அதாவது பாசி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு மணியை கூட கோர்க்கலாம், அது இன்னும் அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி சிம்பிளாக விட்டாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எல்லோவுக்கு க்ரீன் கூட வச்சு பண்ணியிருக்கலாம். பட் என்கிட்ட என்ன சாரி பீஸில் ப்ளவுஸ் பீஸ்லாம் மிச்சம் இருந்துச்சோ அதை வச்சு தான் நம்ம கஸ்டமர் வந்து கேட்ட மாதிரி ஒரு அழகான டேசல் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்பவே நன்றி.